ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய மடியில் ரசூலுல்லாஹுடைய கை அப்படியே கீழே வருகிறது. ரசூலுல்லாஹுடைய இறுதி மூச்சு அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய மடியிலேயே பிரிக்கப்படுகிறது என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பிறகு எந்த வஹீயும் வந்ததில்லை, அதற்கு பிறகு எந்த நபியும் வந்ததில்லை. அவர்தான் முஹம்மது நபி, கடைசி தூதர். அவர்தான், அவர்களுக்கு இறங்கப்பட்ட இந்த வேதம் தான் இந்த திருக்குர்ஆன், கடைசி வேதம். இதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மரண பயணம். அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு சஹாபாக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த ஹபீபை, எந்த நபியை பார்த்து அவர்களுடைய காலை மாலை எடுக்குமோ அந்த நபியை இதற்கு பிறகு எப்போது பார்ப்பார்கள், அந்த நபியை இதற்கு பிறகு எப்படி பார்ப்பார்கள்? இந்த நபி இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் பல சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பல சஹாபாக்கள், பல நபித்தோழர்கள் அதிகமாக மயக்க போட்டு கீழே விடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஹதீஸில் இன்னும் வருகிறது, வரலாற்று இந்த செய்தியும் வருகிறது. உமர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் சொல்லுகிறார், என்னுடைய முஹம்மது நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய தலையை நான் சீவி விடுவேன். அவர் மரணிக்கவில்லை. அவர் மூசா நபி போல தன்னுடைய இறைவனை பார்த்துவிட்டு மறுபடியும் வந்து விடுவார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் உமரே பைத்தியக்காரர் ஆகிவிட்டார் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன்? அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய நபி மரணிக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தாய்ஃப் சென்றார்கள். அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டவுடன் மறுபடியும் வந்தார்கள். முஹம்மது நபியை பார்த்தார்கள். அவருடைய கண்களில், அவர்களுடைய நெத்தியில் முத்தமிட்டு சொன்னார்கள், உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் மென்மையாக இருந்தீர்கள், உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் பிரகாசமாக இருந்தீர்கள், மறைந்த பிறகும் நீங்கள் பிரகாசமாக தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் பார்த்து சொன்னார்கள், உமரே பொறுமையாக இருங்கள். இல்லை, நான் யார் முஹம்மது நபி மரணித்தார் என்று சொன்னார்களோ அவனுடைய தலையை நான் வெட்டி விடுவேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுத்பாவிலே, மெம்பரிலே ஏறி ஹுத்பாவை சொன்னார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது என்பவர் அவர் ஒரு அடியான், அவர் ஒரு தூதர் மட்டும்தான். கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். அவரும் ஒரு நாள் மரணிக்கலாம், அவருக்கும் ஒரு மரணம் வரலாம். அப்ப என்ன அர்த்தம்? முஹம்மது நபி இன்றைய தினத்தில் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். 12 ரபியுல் அவ்வல் அவர் அதிகாலை நேரத்தில் திங்கட்கிழமை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். அதற்கு பிறகு எந்த வஹீயும் வருவதில்லை, அதற்கு பிறகு எந்த நபியும் வந்ததில்லை. இதுதான் முஹம்மது நபியுடைய இறுதி பயணம். சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த விஷயத்தில் நமக்கு என்ன தெரிகிறது என்று தெரியுமா? முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய உண்மையான அடியார். ஆனாலும் அவர்களுக்கு சில கஷ்டங்களும் சில சிரமங்களும் வந்தது. அது ஏன்? அவர் அல்லாஹுக்கு நெருக்கமானவர். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அதிகமாக சோதனை யாருக்கு வரும்? அல்லாஹுடைய இறை தூதர், அல்லாஹுடைய இறுதி தூதர் அவர்களுக்கு தான் அதிகமாக இந்த சோதனை வரும். அல்லாஹுடைய தூதர்